எல்லோருக்கும் நமஸ்காரம். அந்த சிந்தை பதிந்த சந்தன கந்தம் கமலும் எந்தை முனி தந்தை தந்தையே வந்தோரு தந்தேசி என்ற விந்திர மந்திரம் மீந்தே செந்தூரும் சிந்தாமணி தந்து பந்தமதறிந்தேறிந்து சந்தத முறிந்தெளவும் சிந்தை சிந்தும் காணேறியலும் வந்தது போதிந்து சிவ சந்திர வசந்த நிலை அந்தர்மா முகந்தாதிராந்தம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு அடக்கத்தை பத்தி நான் பேசுறேன். அது யார் அப்படின்னா, என் சித்தப்பாவுடைய மருமகன், அதாவது எனக்கு தங்கச்சியோட வீட்டுக்காரர். அவர் நன்னத்தினர், வெளி உலகத்திலேயே புழங்கி வெளி உலகத்திலேயே வளர்ந்து அவங்க திருமணமும் வெளி உலக முறைப்படியே நடந்தது. அப்படி இருந்த ஒருவர் மெய்வழிக்கு அடக்கமான சரிதத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அவங்க ஆரம்பத்தில் மெய்வழிக்கு வரணும் அப்படின்னு அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க. கல்யாணம் ஆன புதுசில் அவங்க அந்த மெய்யை ஏற்றுக்கிற அந்த நிலை அவங்களுக்கு இல்லை. அவங்க வீட்டுக்காரருக்கு, அதாவது என் தங்கச்சி வீட்டுக்காரர், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, தலைப்பா கட்டணுமா, தலையெல்லாம் துண்டு போகிறது எங்களுக்கு வழக்கம் கிடையாது. அப்படி இருந்தவங்க. இன்னொரு விஷயம், அந்த சாலையினுடைய மண்ணை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காருக்குள்ள உட்கார்ந்திருந்தவர். அப்படி ஒரு காலத்துல அவங்க திருமணமான புதுசுல ஆலயத்துக்கு முதல் முறையா வரும்போது நடந்த ஒரு சந்ததி. இப்படி ஒரு சங்கதி இருக்க, அவங்க அவங்க என் தங்கச்சி மெய்வழியை தொடர்ந்து பற்றி இருக்காங்க. அவங்க எப்பவும் அந்த மெய்வழி நூல்களை படிக்கிறது, வீட்டுக்காரர் இல்லாதப்ப படிக்கிறது, அப்படியா படிச்சுக்கிட்டு அந்த மெய்யை அவங்க வீட்டில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிலைவையில வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சிறிது நாள் அப்படியே போக போக அவங்க அந்த மெய்யை பற்றி அவங்க வீட்டுக்காரங்க அது என்னது அப்படின்னு ஒரு விஷயமா கேட்குறாங்க. அப்போதான் அவங்க அந்த மெய்யை பற்றி அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போவும் அவங்களுக்கு மனசு இல்லை, ஆனால் வர்றாங்க, மெய்வழிக்கு வர்றாங்க போகிறாங்க, அவ்வளோதான். அந்த அளவில் தான் இருந்திருக்காங்க. இருந்த அளவில் இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போயிடுச்சு. அவங்க குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கே இப்போ ஒரு 14 வயசு பக்கம் ஆகுது. அவங்க ஒரு சில 5-6 வருடங்களுக்கு முன்னாடி மெய்வழியை நல்லாவே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க தொடர்றாங்க. தலைப்பா கட்டுறாங்க, திருவிழாவுக்கு மட்டும் வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது வீட்டில் யாரும் இல்லைன்னா மட்டும் நூல் எடுத்து படிப்பார். அவராக முடங்கி படிச்சுக்குவார். தெய்வ நினைவோடு இருப்பார். ஆனால் தெய்வ வாக்கியங்கள் கேட்பார். அனந்தர்கள் அனந்திகள் பேசினதுடைய அந்த வீடியோஸ்ல இருந்து அதை பார்ப்பார். இதுதான் அவர் மெய்வழியை தொடர்ந்துகிட்டு இருந்த முறை. ஆனால் அவருக்கு சடனாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவர் ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டார், வயிற்றுல கட்டி.